ஆளு அது சந்தோஷம் எனக்கு. ஆனால் அது ஒரு சந்தோஷம் தானே. நம்முடைய குழந்தைகள் வளர்றா, அவள் பெரிய லெவலில் வரா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நாளாக நினச்சிப்பேன் ஒரு மேடை ஏற்றணும் அப்படின்னு. இன்னைக்கு அந்த வாய்ப்பை பகவான் கொடுத்துருக்கான். அதனால் எல்லாரும் சமத்தாக உட்காந்து கேட்கணும். நானும் இங்கே உட்காந்து கேட்பேன். ராதே கிருஷ்ணா. சர்வத்திர காரணம் சொல் பேச்சு கேட்கணும் முதல்ல. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. சிறந்த தத்துவனாக அமர்ந்திருக்கும் எங்கள் குருஜியின் காலடிகளில் அநேக கோடி ஸ்தோத்திரங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஹே குரு விஷ்ணும் பஜே, ஹே குரு பிரம்மம் பஜே, ஹே குரு கமல நயனம் பஜே, ஹே குரு கோமளம் பஜே, ஹே குரு விந்த பங்கஜம் பஜே, ஹே குரு வித்யா ரூபம் பஜே, ஹே குரு ஞான வைராக்யம் பஜே, ஹே குரு மோஷ சாதனம் பஜே, ஹே குரு வேதா ரூபம் பஜே, ஹே குரு வேதாந்த ஸ்மரணம் பஜே, ஹே குரு சகல சௌபாக்யம் பஜே. அருமையாக இங்கு கூடியிருக்கும் ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தின் சிஷ்யர்கள் அனைவரின் பாதங்களிலும் தொட்டு வணங்கி கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். உந்தி பூத்த உத்தமனே வாழி, உயர் வேத நாயகனே வாழி, உலகளந்த மாயவனே வாழி, ஓதியே உணர்த்திய நாயகனே வாழி, வித்தில்லா பொருளே வாழி, விந்தையே வந்தாய் நீ வாழி, ஒப்பில்லா மாயவனே வாழி, உலகளந்தோனே என் குருவே சரணம். புல்லாகி பூடாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கணங்களாய் வல் அரசராகி எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்த இந்த அடியேனுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த என் குருவின் திருவடிகளில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவடி தொழுகின்றேன். உணர்ச்சிகரமாக சொல்லி சொல்லி நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் நினைவகற்றாதீர். நம் தாய் திருநாடு தமிழ்நாடு. இந்திய நாட்டில் பிறப்பதற்கு ஒவ்வொரு குழந்தையும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எப்படி? இந்துவாக பிறந்தால் மட்டுமே. இந்துவாக பிறந்த அனைவரும் எம்பெருமான் குருஜியின் சீடர்களாக கிடைப்பதற்கு கொடுத்து வைத்த பிறவிகளாக நாங்கள் இங்கே குழுமி இருக்கின்றோம். இருப்பவன் நீ ஒருவனே, உனக்காக நாங்கள் அனைவருக்கும் காட்சி அளிக்கிறோம் என்று அழகாக எல்லாம் உடனே ஐயா எந்திரிஞ்சி ஆதி நாராயணனாக காட்சி அளித்தார். நம்பிக்கை வேண்டும். அங்க போனா நோய் பெயருது, இங்கிட்டு போனா பேய் பெயருதுன்னு போகக்கூடாது. எல்லாத்தையும் போக்குவதற்காக நம் சனாதன ஹிந்து தர்மத்தில் கிருஷ்ணன் இருக்கின்றான். அனைத்தையும் என் காலடியில் விட்டுவிடு, உன் பாவங்கள் அனைத்தையும் நான் நீக்குகிறேன் அவர் சொல்லியிருக்காரு. அதை நம்பணும். அவரோட உரைய மனசுல வைக்கணும். சோதிச்சு பாருங்க, நாம ஜபத்தை சொல்லி பாருங்க.
எத்தனை குடும்பம் நல்லா வந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்ம தெரு தெருவா போய் சாட்சி சொல்றது இல்லை, ஆனா மனசுக்குள்ள இருக்கு மனசாட்சி. எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லுங்க, தெரு குழந்தைகளுக்கு சொல்லுங்க, உங்களால மாற்ற முடியும். தெருவில் உள்ள குழந்தைகளை வீணா எங்கேயும் போக விடாதீங்க. சாயங்காலம் கூட்டி உங்க வீட்டு பக்கத்துல வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கதைய குருஜி எவ்வளவு எவ்வளவு கதைகள் சொல்லியிருக்காங்க, அதுல 4 கதையை அவுத்து விடுங்க போதும். 4 கதை சொன்னா போதும். ராம ராம ராமங்கிற நாமத்தை சொன்னா அனைத்து பாவங்களும் தீர்ந்து விடுகிறது. அந்த அம்மா தண்ணியில மூங்கி எந்திரிச்ச உடனே, அது உங்களுக்கு தெரியும் தானே? கதையை சொல்லுங்க. எல்லா கூட்டத்திலையும் நான் அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ராமங்கிற மந்திரத்துல அனைத்து தத்துவங்களும் அடங்கி இருக்கிறது. சோதிச்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. காலையில எந்திரிச்சு நாமத்தை வச்சு சொல்லி பாருங்க, மாலையிலும் சொல்லி பாருங்க. நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சவால் விட்டு பேசியிருக்கேன். எல்லாருமே நம்பிக்கையோடு நம்மளால ஹிந்து தர்மத்துக்கு என்ன செய்ய முடியும், எல்லாத்துக்கும் முடியும். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க குழந்தைகளை கூட்டி ஞாபகம் சொல்றதுக்கு உங்களால முடியும். அவங்களை பழக்கிறதுக்கு முடியும். சாயங்காலம் 4 பாக்கெட் மிட்டாய் வாங்குங்க, அது 40 நாளைக்கு வச்சுக்கலாம். ஒவ்வொரு மிட்டாயா கொடுங்க குழந்தைகளுக்கு. உங்க பின்னால அது கதறிட்டு சொல்லும், கத்தி கத்தி சொல்லும். 2 ரூபா மஞ்சு மிட்டாய்க்கு என்னத்தையோ போடுது. அவன் சொன்ன வார்த்தையை சொல்லுது, வசனத்தை படிச்சு. நாராயணா ஐயா நாராயணா, நாராயணா ஐயா நாராயணா, நாராயணா ஐயா நாராயணா ஐயா. பார்க்கடலில் பழி கொண்டவனே, அச்சுதர எங்கள் நாராயணா, பார்க்கடலில் பழி கொண்டவனே, எங்கள் பரமன ஐயா நாராயணா, நாராயணா 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 ஐயா நாராயணா. நன்றி. ராமானுஜர் அழகாக கங்கை கரைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கோவிந்தன், எம்பார் கோவிந்தன், அவங்களுடைய சித்தி பையன், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவரை கொலை செய்யறதுக்காக கூட்டு போறாங்கன்னு. உடனே என்ன பண்ணாரு, நைஸா குளத்தாங்கரையில் போய் கை கால் கழுவுற மாதிரி கூட்டிட்டு போய், அண்ணா உன்னை கொல்றதுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, உடனே தப்பிச்சு போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. உடனே ராமானுஜர் ஓரமா ஒதுங்கி நின்றுட்டாரு. இவர் அவங்கள கூட்டிகிட்டு ஹரே ராமா ஹரே ராமா ராமா ராமான்னு சொல்லி அங்கே இழுத்துட்டு போயிட்டாரு. அவர் போகிறதண்டியும் பார்த்துக்கிட்டே இருந்து ராமானுஜர் வெளியே வராங்க. பார்த்தா அந்த விந்திய மலை சாரல்ல யாருமே இல்லை இறைவனை தவிர. முதல்ல கொஞ்சம் பயந்தார் ராமானுஜர். ஆதிசேஷனுக்கு என்ன பயம், அப்படி பயந்த மாதிரி அந்த கதையிலெல்லாம் அப்படி எழுதியிருக்காங்க. ஆனால் நினைக்காரு வரதராஜனையும் பெருந்தேவி தாயாரையும் நினைக்காரு. நினைச்ச உடனே வந்து ஜல்லுன்னு இறங்குவாங்க. நினைக்கும் போதே பரவசம் தருமே ஐயா முகமே ஆனந்தமே, நினைக்கும் போதே பரவசம் தருமே குருஜி முகமே ஆனந்தமே, கொளுத்தும் சூரியன் குளிர் நிலவாகும் குருஜியின் நாமம் சொல்கையிலே, கொளுத்தும் சூரியன் குளிர் நிலவாகும் குருஜியின்
ராதே கிருஷ்ணா சச்சங்கம் வாழ்க என்றென்றும் வாழ்க வாழியவே. ராதே கிருஷ்ணா சச்சங்கம் வாழ்க குருஜி வாழ்க வாழியவே. வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் எம்பெருமானும் பெருமாட்டியும் வருகிறார்கள். வாரார் வரதன் வாராரே, வாரார் வரதன் வாராதே, வாரார் வரதன் வாராரே. வேடுவனாகவும் வேடுவச்சியாகவுமே, வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் ராமானுஜரை காக்கவே ஓடோடி வாரார். வாரா ஐயா வாரா, எங்கள் வரதன் வாரார் ஐயா வாராரே. அருமையாக தனது பக்தனை காப்பதற்காக அந்த வரதனும் எம்பெருமாட்டியும் அருமையாக வந்து ராமானுஜரை நடுவில் படுக்க வைத்து பக்கத்திற்கு ஒருவராக படுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ ராமானுஜர் படுத்து தூங்கிடுறாங்க. கண் விழிச்சு பார்க்கும்போது பெருந்தேவி தாயார் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, அந்த கிணத்துல போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துதாங்கன்னு. உடனே ராமானுஜர் அந்த கிணறுல போய் பார்க்குறாரு. அந்த கிணத்துக்கு பேர் சால கிணறு. குருஜியின் திருவருளால் அந்த சால கிணற்றை நாங்கள் நேரில் பார்த்தோம், அதில் தண்ணீர் கொண்டு வந்தோம், இன்னும் எங்கள் வீட்டில் அந்த தண்ணீர் இருக்கிறது. அந்த சால கிணற்றில் உள்ள நீரை பருகினால் நோயெல்லாம் தீர்ந்துவிடும், பேயெல்லாம் போய்விடும், தீவினையெல்லாம் அகன்றுவிடும், துன்பமெல்லாம் ஓடி போக வேண்டும். அந்த சால கிணற்றிலிருந்து நீரை எடுத்து பெருந்தேவி தாயாருக்கு கொடுக்கிறார்கள். மறுபடியுமாக அந்த தண்ணீரை எடுப்பதற்காக உள்ளே இறங்கி வெளியே வந்து பார்த்தால் பெருந்தேவி தாயாரை காணவில்லை. உடனே அங்கிருந்த வழிபோக்கரிடம் ராமானுஜர் கேட்கிறார், இது எந்த ஊர்? உடனே அவர் கூறுகிறார், நீ பைத்திய மாதிரி தண்ணியை மோந்து இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்த, ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியல, அம்மா நின்னது அவர் கண்ணுக்கு தெரியல. சொல்றாரு, இது காஞ்சிபுரம், நீ நடந்து வந்த ஊர் அப்படின்னு சொன்னவனே அப்பதான் தெரியுது ராமானுஜர் நம்மை காத்தது காஞ்சி வரதனும் எம்பெருமாட்டியும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரி அப்படி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருக்கச்சி நம்பி ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர், வேளாண் மரபினர். சனாதன ஹிந்து தர்மத்திற்கு அனைவருக்கும் ஒரே இரத்த ஓட்டம் தான். உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது, ஏழையும் கிடையாது, பணக்காரரும் கிடையாது, செவிடரும் கிடையாது, ஊமையும் கிடையாது, படித்தவனும் கிடையாது, படியாதவனும் கிடையாது. உயிர் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் ஹிந்து தர்மத்தில் பிறந்த அனைவரும் ஒன்றே. ஓதி ஓதி உண்மைதனை உரைத்த மதம் இது, நீதி தேவன் கோவில் கொண்டு நிலைத்த மதம் இது. பெற்றதாயை பிறந்த மக்கள் வெறுப்பதும் உண்டோ, உற்ற தந்தை இல்லை என்று உரைப்பவர் உண்டோ, முற்றும் உணர்ந்த இந்து தர்ம முறையறியாமல், இந்து தர்ம முறையறியாமல் தெற்று கூறும் தீயர் மனம் திருந்த செய்குவோம், தெற்று கூறும் தீயர் மனம் திருந்த செய்குவோம். உனது நாடு உனது வேதம் உரிமை காக்கவா, உனது நாடு உனது வேதம் உரிமை காக்கவா, தனது மானம் தனது மதம் தர்மம் காக்கவா, தனது மானம் தனது மதம் தர்மம் காக்கவா. இனிய பூமி எங்கள் பூமி என்று சொல்லவா, புனித மதம் இந்து மதம் என்று புகழவா, இந்து மாதா கே, இந்து மாதா கே, இந்து மாதா கே. சனாதன ஹிந்து தர்மத்தில் பிறந்த அத்தனை பேரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று குருஜி கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சில் வந்து அலைமோதி கொண்டே இருக்கணும், இருக்கணும், எப்பவுமே இருக்கணும்.
ராமானுஜர் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்களா, திருக்கச்சி நம்பி வந்து தினம் ஒரு குடம் தண்ணி எடுத்து நம்ம வரதராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. திருக்கச்சி நம்பி நேரடியாக தினம் பெருமாள்கிட்ட பேசுவாங்களாம், நம்ம குருஜி மாதிரி. நம்மளுக்கு பேச தெரியாது, நம்ம சும்மா நம்ம பேசினோன்னா அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா. ஆனால் குருஜியோட எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி திருக்கச்சி நம்பியோட அவர் பேசிக்கிட்டே இருப்பார் நம்ம பெருமாள். உடனே இந்த நம்ம ராமானுஜருக்கு அவர் சாப்பிட்டு வச்ச மீதியை ஒரு நாள் சாப்பிட்டு உய்ய வேண்டும், சாதுக்களோட அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கும் சரி, சனாதன ஹிந்து தர்மத்தை உயர்த்துறதுக்கும் சரி, ஜாதி மத பேதங்களை நீக்குவதற்கும் சரி, ஊர் ஊராக தெரு தெருவாக படாத பாடுபட்டிருக்கின்றார்கள். அந்த பாட்டிலும் கூட எம்பெருமானின் திருநாமத்தையும் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளையும் ஒரு நாளும் தவறுவது இல்லை. இப்படியா சென்று கொண்டு இருக்கும்போது ஆள வந்தார். ஒரு அரசனாக இருந்து அருமையாக வைஷ்ணவ பக்தராக மாறிய அந்த ஆள வந்தார் ராமானுஜரை யாதவ பிரகாசரிடம் இருந்து இறைவன் மீட்டதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறார். யாதவ பிரகாசர் ஒரு கொலைக்காரனா இருந்தார் இல்லையா? அவர் மோசமான வார்த்தையால் சாமியெல்லாம் சொன்னார். அதுக்கு தண்டனை அழகான அந்த ராமானுஜருடைய அருகாமை அவருக்கு கிடைக்காம போயிட்டு. அப்போ இந்த ஆளவந்தார் வந்து எனக்கு இப்போ அந்திம காலம் நெருங்குது, நான் ராமானுஜரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ராமானுஜர் பெரிய நம்பி அனுப்பின உடனே அவரோட சேர்ந்து ஓடியே வராங்க. அந்த காலத்தில் காரு, பஸ்ஸு, ரயில், ஏரோப்ளேன் ஒன்றும் கிடையாது. நாமத்தை சொல்லிக்கிட்டே ஓடி ஓடி வந்து பார்த்தா ஆள வந்தார். அதற்குள்ள இறைவனது பதம் சேர்ந்து விட்டார். இறைவனது பதம் சேரும் பொழுது 3 விரலை மடக்கி வச்சுட்டு அவங்க இருக்காங்க. அதை பார்த்த உடனே ராமானுஜர் சொல்கிறாங்க, பாஷ்யம்லாம் நான் எழுதிடுறேன், எல்லாரையும் காப்பாற்றுறேன், தர்மப்படி நடக்கிறேன்னு அவங்க சொன்னதை உடனே அந்த 3 விரலும் நிமிர்ந்து சரியானபடி ஆயிற்று. அவர் உடலை அந்த செய்கிற அந்த கடமையை பார்ப்பதற்கு கூட ராமானுஜரால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. அப்படியே அவங்க ஊருக்கு திரும்பிடுறாங்க. ராமானுஜர் அதன் பிறகு ஒரு பெரிய பொறுப்பு. பாஷ்யம் எழுவது என்றால் சாதாரண காரியம் அல்ல. நாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா, ஊரெல்லாம் முழங்க வேண்டும் ஓம் நமோ நாராயணா. நீங்க ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க. ஊரெல்லாம் முழங்க வேண்டும், தெருவெல்லாம் முழங்க வேண்டும், வீடெல்லாம் முழங்க வேண்டும், வாயெல்லாம் மணக்க வேண்டும், மனமெல்லாம் இனிக்க வேண்டும் ஓம் நமோ நாராயணா. மனதில் இருக்க வேண்டும் ஓம் நமோ நாராயணா. உலகெல்லாம் முழங்க வேண்டும் ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண. தன்யவாத் குருஜி. இந்த நாராயண மந்திரத்தின் அந்த உட்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருக்கோட்டியூர் அந்த பெரியவற்றை போகிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ராமானுஜருக்கு ஞானம் கிடையாது, தியானம் கிடையாது, நல்ல தவம் கிடையாது, சும்மா ஊர் ஊராக சுற்றி எல்லாத்தையும் போய் அந்த மதத்தில் சேரு, நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரே தவிர அவர் வந்து அப்படிலாம் சரியான மனிதர் கிடையாது, நான் மந்திரத்தை சொல்கிறதுக்கூடிய தகுதி அவருக்கு கிடையாது அப்படிங்கிற. ஆனால் எந்த தகுதியுமே இல்லாத அற்ப பதராகிய நமக்கு அனைத்து மந்திரத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எங்கள் ராமானுஜர். அப்போ ராமானுஜர் வந்து அங்க போறாங்க. 18 தடவை சுடு மணல்ல நீட்டமாக தானே படுப்பாங்க ஆண்கள்லாம், அப்படி படுத்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறாங்க. அவர் கண்டுக்கிடவே இல்லை, மணல் சுடுது. 18வது தடவை
கிடாம்பி ஆச்சானுங்கிறவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, இவர் என்ன பெரிய வித்வானா, எங்க ராமானுஜரை இந்த சுடு மணல்ல போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி கோவம் வந்துட்டு அவருக்கு. அதனால அவர் கீழே படுத்து ராமானுஜரை தூக்கி தான் மேலே போட்டுக்கிட்டாரு. என்ன நீங்க அப்படின்னு அவரையும் சொன்னாரு. அப்புறம்தான் அவருக்கு கொஞ்சம் மனசு இறங்கி, ஓஹோ இவருக்கு பக்தார்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நம் ராமானுஜருக்கு ஊரெல்லாம் பக்தாள் இருக்காங்க, உலகமெல்லாம் பக்தா இருக்காங்க, வேற்று நாட்டாலெல்லாம் பக்தாள் இருக்காங்க, தினம் தினம் உபன்யாசம் பண்றதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உபன்யாசம் பண்ணதை குருஜி கிட்ட சொல்லி சொல்லி மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வா வா சொல்றேன் மந்திரத்தைன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. போய் பூஜையெல்லாம் பண்ணி அந்த மந்திரத்தின் உட்பொருளை சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த மந்திரத்தை நீ மட்டும் உச்சரிக்க வேண்டும், இதை வேறு யாருக்கும் சொல்லி கொடுத்தால் உனக்கு நரகமே கிடைக்கும் அப்படிங்காரு. ராமானுஜர் தலையை ஆட்டிட்டு கேட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. வந்த உடனே ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, ஏய் குழந்தைகளே வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, தாத்தா பாட்டி எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க, நான் மிகப்பெரிய ரத்தினத்தை தரப்போகிறேன், ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். நாங்க அந்த காலத்துல மாடி வீடு 3 மாடி